அண்மைச் செய்தி. அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய 25% வரி மற்றும் அதன் தொடர்ச்சியாக 50% வரி அதிகரிப்பு காரணமாக கடுமையான தாக்கங்களை எதிர்கொள்வதால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கவலை அளிக்கும் ஒரு பிரச்சனை குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியான 433.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்களில் 20 விழுக்காடு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் 52.1 பில்லியன் பொருட்களில் 31 விழுக்காடு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் உலகளாவிய வர்த்தகத்தில் சுங்கவரி தாக்கங்கள் மற்றும் போட்டி அழுத்தங்கள் காரணமாக மற்ற துறைகளும் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அதற்கு உடனடி நிவாரணம் வழங்கி பணப்புழக்கத்தை மேம்படுத்தவும், செலவு சுமைகளை குறைக்கவும், சுங்க வரிகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் சிறப்பு வட்டி மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்தவும், அதிக சுங்கவரி சந்த அபாயங்களை ஈடுகட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களை விரைவுபடுத்தவும் மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கவும் வர்த்தகத்தை மீட்டெடுக்கவும் மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் உறுதிபட தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.